பண்ண போறோம்னா நம்மளை சுற்றி நிறைய இந்த மாதிரி குப்பைகள்லாம் போடுறாங்கல்ல. நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறது ஒன்லி ட்ரையாக இருக்குல்லப்பா, காஞ்சு போயிருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி குப்பைகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன்? எதுக்காக இதை நம்ம பண்ணணும், எதுக்கு பண்ணுறோம்? நம்ம சிட்டியை க்ளீனாக வச்சுக்கிறது. சரியா? நம்ம ஹொசூரில் வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் என் ஊர் என் பெருமை அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது விஷயமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னைக்கு ப்ளாகிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளாகிங் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மற்றவங்க நினைக்கணும், இந்த ஸ்கூல் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, குப்பைகள் எடுக்கிறப்போ நம்ம குப்பை போடக்கூடாது. எல்லாரும் என்ன நினைக்கணும், நாம தெருவில் என்ன பண்ணக்கூடாது. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு டெய்லி நிறைய பேர் வராங்கல்ல, ஏதாவது பிஸ்கெட் சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுறாங்க குப்பையை, யாருமே நம்மளை பார்க்கல இல்லை, யாருமே ஃபைன் போடலை இல்லை. ஃபைன் போட்டால் என்ன பண்ணுவாங்க, குப்பை போட்டு இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே சாப்பிட்டுட்டு போடுறது, பாட்டிலில் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போடுறது, இதெல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம ஏரியாவில் வந்து வார்டு கவுன்சிலர் அவர் சார் வந்து வந்திருக்காரு. சரியா சார், முன்னாடி வாங்க சார். ஸோ ஹேமகுமார் சார் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. ஸோ நம்ம ஏரியாவோட வார்டு கவுன்சிலர் சார் தான். சரியா? ஸோ சாரோட சப்போர்ட்டோட இன்னைக்கு அவங்களும் நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க, நாங்கள் சிஎம்சி மூலமாக எஜுகேட்டர்ஸ் வந்திருக்கிறோம், பொதுமக்கள். சரியா? அந்த ஆட்டோ ஓட்டுறாங்க இல்லையா, டிரைவர் அங்கிள், அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து சேஞ்ச் வேணும். ஸோ எல்லாருக்குமே சிட்டி நல்லா இருக்கணும் தானே, நல்லா இருக்கணும்னு வேணாமா, எப்படி இருக்கணும் நம்ம ஊர், நம்ம ஊர் நம்மளுக்கு பெருமையா இல்லையா, ஆமாம் தானே. அப்போ என் ஊர் என் பெருமை அப்படின்னும் போது ஸோ எல்லாருமே இங்கே எதுக்காக வந்திருக்கோம், இது கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சிட்டியை எப்படி வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ சார் கிட்ட இதை பற்றி சொன்ன உடனே சார் நம்ம நல்லா பண்ணணும், ஏன்னா இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகும். ஸோ நாளைக்கு எல்லாரும் என்ன யோசிக்கணும், அன்னைக்கு பசங்க வந்து ப்ளாக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இனிமேல் குப்பைகள் என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாதுன்ற அவேர்னஸ் தான் நம்ம கொடுக்குறோம். சரியா? நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸால எல்லாரையுமே மாற்ற முடியும் தானே. நீ நாளைக்கே ஃபேமிலியோட எங்கேயாவது போனேன்னா அப்படியே சாப்பிட்டு போடுவியா, ஏன்னா உனக்கு தெரியும் நம்ம தானே அன்னைக்கு ப்ளாகிங் பண்ணோம், நம்ம தானே என்ன செஞ்சோம், அவேர்னஸ் கொடுத்தோம் அப்படின்னு நீ அந்த தப்பை பண்ண மாட்டேன். ஸோ அந்த அவேர்னஸ் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ வ்ளாக் பண்ணுறது மூலமாக நீ முதல்ல என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் குப்பை போடக்கூடாது. போடுறவங்க யாராவது இருந்தால் என்ன பண்ணலாம், அவேர்னஸ் சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி குப்பையை நீங்கள் டஸ்ட்பினில் மட்டும்தான் என்ன பண்ணணும், போடணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், டஸ்ட்பின் வந்து ஒரே டஸ்ட்பின் தான் நமக்கு தெரியும். ஸோ எங்கேயாவது போனால் என்ன பண்ணுவோம், குப்பை தட்டி தான் போடுவோம். பட் என்னென்ன கலர்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம், ப்ளூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ட்ரை வேஸ்ட்னா என்னென்ன இருக்கு, இந்த யூஸ் பண்ண வாட்டர் பாட்டில்ஸு இல்லையா, பாலித்தீன் பேக் எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ட்ரை வேஸ்ட். மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வெட் வேஸ்ட்னா இதெல்லாமா வெஜிடபிள் பீல்ஸ், அப்புறமா நம்ம சாப்பிட்ட மீதி இருக்கும்ல அந்த சாப்பிட்ட அந்த வேஸ்ட் ஃபுட்டு, ஸோ அதெல்லாமே எதில் போடணும், பழம் தோலெல்லாம் எதில் போடுவீங்க, வெட் வேஸ்ட். ஏன் இந்த ரெட் வச்சுருக்கோம், மெடிக்கல் வேஸ்ட்னா என்னென்னமா மெடிக்கல் வேஸ்ட் இருக்கு, பழைய எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்டாக இருக்கும் இல்லை, இன்சுலின்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. குழந்தைங்களுக்கெல்லாம் நான் பேசுறது கேட்குதில்லமா, இன்சுலின்லாம் போடுவாங்கல்ல பெரியவங்க, அந்த ஊசியெல்லாம் மெடிக்கல் வேஸ்ட்டில் வந்துடும். இப்போ இந்த மெடிக்கல் வேஸ்ட் தனியாக போடாமல் இருந்தால் என்ன ஆகும், எல்லாமே ஒன்றா கலந்து போட்டால் என்ன ஆகும், டிசீஸ் வரும். இன்னொன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குப்பை டப்பாவில் எல்லா வேஸ்ட்டும் போடுறோம், அப்போ மெடிக்கல் வேஸ்ட் என்ன பண்ணுறோம் உள்ளே போடுறோம் அப்படின்னும் போது அந்த குப்பை எடுக்கிறாங்கல்ல, ஸோ அவங்களும் நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அவங்க எடுக்கிறப்ப அவங்க கையில் என்ன ஆகும், அதெல்லாம் குத்துமா குத்தாதான், க்ளவுஸ் போட்டிருந்தா கூட அவங்களுக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ நம்ம சிஎம்சியோட மெயினான நோக்கம் என்ன அப்படின்னா சிவிக் அவேர்னஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம நிறைய என்ன பண்ணுறோம், டார்கெட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த குப்பைகளை நம்ம வெளியில் போடக்கூடாதுன்ற அவேர்னஸை கொடுக்குறோம். இந்த மாதிரியான கலர் டஸ்ட்பின் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. நம்ம வீடுகளில் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் தானே. உடனே நம்ம ரொம்ப பெரிய லெவலில் வந்து பெரிய டஸ்ட்பின் வாங்கணும் இல்லை, 3 கலரில் நம்ம பிரித்து என்ன பண்ணிக்கலாம், வீட்டில் டஸ்ட்பின் யூஸ் பண்ணி பழகலாம். ஸோ இப்போ இந்த மெடிக்கல் வேஸ்ட்டில் போடுறதெல்லாம் அழகாக ரேப் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி ஒரு கவரில் சுற்றி நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெடிக்கல் வேஸ்ட்டில் போடலாம். இதனால் யார் கையிலும் என்ன பண்ண முடியும், சுத்தாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. மாணவ மாணவியருக்கும் எப்படி இருக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளருக்கும் என் காலை வணக்கம். இந்த என் ஊர் என் பெருமை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நான் பெருமைப்படுகிறேன். அதாவது மாணவ மாணவிகளால் முடியாத எதுவும் இல்லைன்றதுக்கு இது ஒரு காரணம். உங்கள்கிட்ட இருந்து விழிப்புணர்வு நீங்கள் சொல்லி எல்லாருக்கும் ஸ்கூலில் சொல்லி இந்த வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி பிளாஸ்டிக் போடாதீங்க டஸ்ட்பின் நீங்கள் ஒரு விழிப்புணர்வு கொடுத்து எல்லாரும் If you do not wash your bag, your chips
பேக்கெட் வாங்குறீங்க, அதை வாஷ் பண்ணிட்டு உள்ளே போடுங்க. ஏன்னா ரீசைக்கிள் பண்ண முடியாது. சின்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணதை அப்படியே போட்டிங்கன்னா அது வந்து ரீசைக்கிள் ஆகாது. கோன்ஸ்னா லேண்ட் ஃபில். ஸோ நீங்கள் அந்த ட்ரை வேஸ்ட் போடுறதுக்கு அதை மட்டும் வாஷ் பண்ணிட்டு அந்த பேப்பரை போடணும். மெடிக்கல் வேஸ்ட் டு நாட் யூஸ் பிளாஸ்டிக், ஒன்லி ரேப் இட் இன் நியூஸ் பேப்பர். ஓகே. சார் வந்து லாஸ்ட் டைம் நம்ம ப்ளாகிங் பண்ணோம் இல்லையா, மலக்கோவில்ல ஒரு ப்ளாகிங் பண்ணோமா, சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணோம். ஸோ சாரோட வார்டில் அங்கே பண்ணதுனால சாரும் ஒரு வார்டு கவுன்சிலர் தான். சரியா, நம்மளோட அந்த ப்ளாகிங்க்கு வந்திருந்தாங்க. ஸோ இங்கேயும் ஒரு சோஷியல் காஸ் அப்படின்றதுக்காக அவங்க இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்மளோட. சரியா, எல்லாருமே வந்து இந்த அவேர்னஸ்க்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நாம முதல்ல என்ன பண்ணக்கூடாது, சிஎம்சி சார்பா இன்னைக்கு வந்து என் ஊர் என் பெருமை அப்படின்ற ஒரு அந்த ப்ராஜெக்டை மையப்படுத்தி இன்னைக்கு நம்ம இந்த ப்ளாகிங் கேம்பெயின் அப்படின்றத இன்னைக்கு செய்ய போறோம். சரியா, ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 2 ப்ளாகிங் கேம்பெயின் முடிச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேம்பெயின் வந்து மலக்கோவில் இருக்குல்ல, ஸோ மலக்கோவில் ஒரு ப்ளாகிங் கேம்பெயின் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நஞ்சுண்டேஸ்வர் நகர்ல ஒரு செகண்ட் ப்ளாகிங் கேம்பெயின் இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சிட்டி லெவல் கேம்பெயினா பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல இருந்தும் பரிமளம் தின்னூர் பரிமளம் ஸ்கூல்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண போறோம். சரியா, ப்ளாகிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம நடந்து போறப்போ இருக்கிற குப்பைகளை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்றது தான். சரியா, ஸோ நம்ம எடுக்க போறது வெறும் ட்ரை வேஸ்ட். எதை எடுக்க போறோம்? ட்ரை வேஸ்ட். ஸோ இந்த பேப்பர்ஸ், பாலித்தீன் பேக்ஸ், யூஸ் பண்ண வாட்டர் பாட்டில்ஸ், இதை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். ஸோ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, மற்றவங்க யாரும் என்ன பண்ணக்கூடாது, குப்பைகளை போடக்கூடாதுன்றதான் நம்மளோட நோக்கம். சரி, இன்னைக்கு மட்டும் எடுத்துட்டு போயிட்டா ஓகேவா? இல்ல அப்ப திரும்ப என்ன பண்ணக்கூடாது, குப்பைகளை போடக்கூடாது அப்படின்ற அவேர்னஸ் தான் நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம். ஸோ சிஎம்சி ஆஃபீஸ்ல இருந்து, ஸோ பெங்களூர்ல ஆஃபீஸ்ல இருந்து நரேன் சார் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. மாலா அவங்களும் வந்து பெங்களூர்ல இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்க வார்டு கவுன்சிலர் இருக்காரு இல்லையா, ஹேமகுமார் சார் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. அப்புறம் ராஜு சார் அவரும் வந்து வார்டு கவுன்சிலர். ஸோ அவங்க டீம் வந்திருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற RWS மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நம்மளோட இருக்காங்க. மெடிக்கல் டீம் நம்மளோட இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. இது ஒரு டீமா தான் நம்ம வந்து பண்ண முடியும். இண்டிவிஜுவலா நம்மளால பண்ண முடியுமா? சேஞ்ச் கொண்டு வர முடியுமா? சோ இன்னைக்கு ஒரு டீமா இருந்து இந்த ப்ளாகிங் கேம்பெயினை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறோம். நீங்க நிறைய வந்து என்ன பண்ணணும், உங்க ஸ்கூல்ல ஏதாவது ப்ரோக்ராம் அப்போ இந்த ப்ளாகிங் பத்தின விஷயத்த உங்க ஸ்கூல் மத்த இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுவீங்களா? ஓகேவா? சோ நம்ம சிட்டி எப்படி இருக்கணும்? கிளீனா, அழகா, நல்லா இருக்கணும். இருக்கணுமா வேணாமா? என் ஊர் என் ஊர் என் ஊர். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த ப்ளாகிங் கேம்பெயின் பண்ண போறோம். ஸோ மேடமும் வந்து நம்மளுக்கு HMCல இருந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரே காஸ்க்காக தான் வந்திருக்காங்க. நம்ம சிட்டி கிளீனா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மீடியால இருந்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து இந்த சமயத்துல மிகப்பெரிய நன்றி. ஸோ அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே கேட்கறாங்க, ஓகே நான் ஹொசூர்ல வந்து நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது மீடியா மூலமாக தான் மற்றவங்களுக்கு ரீச் ஆகுது. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜஸ்ல இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. ஸோ இந்த கேம்பெயினை நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நாங்க 3 டீம்ஸா பிரிச்சிருவோம். வணக்கம். சில்ட்ரன்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் சிவிக் அவேர்னஸ், இந்த சிஎம்சி என்ற அமைப்பு என் ஊர் என் பெருமை அப்படின்ற திட்டத்தை இந்த வருஷம் செயல்படுத்திட்டு இருக்கோம். நான் அதில் ஒரு வாலண்டியர். என் பேர் பாலசுந்தரம். இன்னைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் அதனுடைய சுற்றுப்பகுதிகளில் இருக்க உலர் கழிவுகள், அதாவது ட்ரை வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். இதுக்காக பரிமளம் ஸ்கூல்ல இருந்தும் ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல இருந்தும் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அதோட நாங்கள் வாலண்டியர்ஸ் ஒரு 10 பேர் வந்திருக்கோம். எங்கள் டீம் வந்து இன்னைக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு கிட்ட இந்த பக்கத்தில் இருக்க ட்ரை வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளவு குப்பை சேருது அப்படின்றத ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். அதனால் பொது இடங்களில் குப்பை போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா அந்த குப்பை வந்து நம்மளோட பொறுப்பு அப்படின்ற செய்தியை வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இது தொடர்ந்து ஒசூரில் பல பகுதிகளில் நடக்கும். நன்றி. Good morning. We are coming from Ramakrishna School near railway station from Hosur. We are being proud to clean our city. We are, how to say, don't know. Being very proud, happy. You also clean not only Hosur, you clean every area. Thank you. எண்ணூர் என் பெருமை என்ற ஒரு இயக்கம் நாட்களாக இங்கு தூய்மை பணியை செய்து வருகிறார்கள். ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒசூரில் பார்த்தீங்கன்னா எங்கே பாரு குப்பை பாருங்கள். நகராட்சி எவ்வளோதான் நடவடிக்கை எடுத்தாலையும் மக்களாகிய நாம் திருந்தணும்.
நம்ம போகிற போக்கில் ஒரு கவரை போட்டு போகிறோம், எல்லாமே போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம குப்பையை போடக்கூடாது, நம்ம ஊரை நம்ம வீடு மாதிரி நினச்சா மட்டும்தான், அது மக்கள் நினச்சா மட்டும்தான் இதை வந்து ஒசூரை வந்து தூய்மையாக வச்சுக்க முடியும். அரசாங்கமும் ஒன்று செய்யணும். நம்ம ஒசூரில் எல்லா பகுதியிலும் சிசி கேமரா போட்டு, சிசி கேமரா நீங்கள் எல்லா பகுதியிலையும் வந்து நீங்கள் நமக்கு நாமே திட்டத்தில் போட்டாலும் சரி, இல்லை மாநகராட்சி செஞ்சு கொடுத்தாலும் சரி, அதில் நீங்கள் கண்காணித்து நீங்கள் வந்து குப்பை போடுறவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம். ஒரு கவரோ யாராவது போட்டாங்களான்னா ஒரு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் ஒன்லி ஃபைனு. கடுமையான சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சிசி கேமரா வந்து நாம் எல்லா பகுதியிலையும் பொருத்திட்டோம்னா நம்மளுக்கு காவல்துறை கூட கொஞ்சம் இது ரொம்ப உதவியாக இருக்கும். எந்த திருட்டு இது போகாது. குப்பை போடுறவங்கள கூட நீங்கள் வந்து போட்டு ஃபைன் போட்டிக்கலாம், அவங்க வந்து குப்பையை போட மாட்டாங்க. அப்புறம் குப்பையை வந்து நம்ம பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க மாநகராட்சி. ஒரு டைம் அவங்க கவரில் பிரித்து கொடுக்கலன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுத்தா அவங்க வெளியவும் போட முடியாது. அப்போ பிரித்து கொடுத்தே தான் ஆகணும். அப்போ ஒசூர் தூய்மையாக இருக்கும். இந்த குப்பையை போடுறவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து மாநகராட்சி இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையோடு கேட்டு, என் ஊர் என் பெருமை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நானும் பெருமைப்படுகிறேன். இது ஒரு நல்ல திட்டம் தான். இந்த குப்பையை ஒழிக்கிறதுக்கு நம்ம இந்த விழிப்புணர்வு மட்டும் பத்தாது, இது எல்லோருக்கும் சேர்ந்து இந்த அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து இந்த குப்பை எங்கெங்கே போடுறாங்களோ கவரு ಇದಕ್ಕೆಲ್ಲ ಫೈನ್ ಕೊಟ್ಟು ಎಲ್ಲ ಇದು ಕೊಂಡು வரணும். ನಾವು ಆಕ್ಚುಲಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ ಸರ್, ಇಂಡಿಯನ್ ಬ್ಲಾಗರ್ಸ್ ಆರ್ಮಿ ಅಂತ. ಇದು ಪಿಕ್ ಲಿಟರ್ ಆನ್ ದ ಗೋ ಅಂತ ಅರ್ಥ ಬ್ಲಾಗ್ ಆದ್ರೆ ನೀವು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗೋವಾಗನೇ ಏನಾದ್ರೂ ಕಸ ನೋಡಿದ್ರೆ ಪಿಕ್ ಇಟ್ ಅಪ್. ನೀವು ಇದು ಸ್ವೀಡನ್ ಅಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿರೋ ಕಾನ್ಸೆಪ್ಟ್. ಎರಿಕ್ ಅಂತ ಒಬ್ರು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ಇಂಡಿಯಾ ಅಲ್ಲಿ ಇವಾಗ ಇಂಡಿಯನ್ ಬ್ಲಾಗ್ ಮ್ಯಾನ್ ಮಿಸ್ಟರ್ ನಾಗರಾಜ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. ಇದು ಅವರೊಂದು ದೊಡ್ಡ ಆರ್ಮಿ ಇದೆ. ಇವಾಗ ನಾವೆಲ್ಲ ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಎವ್ರಿ ವೀಕೆಂಡ್ ಜಾಯಿನ್ ಮಾಡಿ ನಾವು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಮಾಡ್ತೀವಿ, ಪ್ರತಿ ವೀಕೆಂಡ್ ಮಾಡ್ತೀವಿ. ನಾಳೆನೂ ಕಾಡು ಮಲ್ಲೇಶ್ವರ ಟೆಂಪಲ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಅದು. ಸೊ ಈ ತರ ನಾವು ಇವಾಗ ಹೊಸೂರಲ್ಲೂ ಅವೇರ್ನೆಸ್ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಕ್ಕೆ, ಕಸ ಹಾಕಬಾರ್ದು, ಸಿಂಗಲ್ ಯೂಸ್ ಡಿಸ್ಪೋಸಬಲ್ಸ್ ಯೂಸ್ ಮಾಡಬಾರ್ದು, ಬಿಸ್ಲರಿ ಬಾಟಲು, ಪೇಪರ್ ಕಪ್ಪು ಇದೆಲ್ಲ ಯೂಸ್ ಮಾಡಬಾರ್ದು. ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಪೇಪರ್ ಇಲ್ಲ, ಅದು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಆಕ್ಚುಲಿ. ನೀವು ನ್ಯೂಸ್ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ನೀರು ಹಾಕಿ ಅದು ಹೋಲ್ಡ್ ಮಾಡಲ್ಲ, ಬಟ್ ನೀವು ಪೇಪರ್ ಕಪ್ಪಲ್ಲಿ ಹಾಕಿ ನೀರು ಕಾಫಿ ಎಲ್ಲ ಹೋಲ್ಡ್ ಮಾಡುತ್ತೆ. ದಟ್ ಮೀನ್ಸ್ ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಲೇಯರ್ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಇದೆ. ಸೊ ನಮ್ಮ ಅವೇರ್ನೆಸ್ ಏನಂದ್ರೆ ಬ್ರಿಂಗ್ ಯುವರ್ ಓನ್ ಕಟ್ಲರಿ. ನೀವೇ ಡಬ್ಬಿ, ಬಾಟಲು, ನಾವಿವಾಗ ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇಟ್ಕೋತೀವಿ. ಈ ತರ ಬಾಟಲು, ಒಂದು ಪ್ಲೇಟು, ಒಂದು ಸ್ಟ್ರಾ, ಕಪ್ ಎಲ್ಲ ಇಟ್ಕೋತೀವಿ. ಆ ತರ ನೀವೇ ನಿಮ್ದು ಕಟ್ಲರಿ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡೋ ತರ ಕಸ, ಗಾರ್ಬೇಜು, ಬ್ಲಾಕ್ ಸ್ಪಾಟ್ಸ್ ಎಲ್ಲ ಬರಲ್ಲ. ಅದೇ ಒಂದು ಅವೇರ್ನೆಸ್ ಕೊಡಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ ಸರ್. ನೋಡಿ ಸರ್, ಇವಾಗ ನಾವು ಈ ತರ ಯಾವಾಗ್ಲೂ ನಾವು ಬ್ಯಾಗ್ ತಗೋತೀವಿ. ನಮ್ ಬ್ಯಾಗು ನಾವೇ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಒಂದು ಸ್ಟೀಲ್ ಪ್ಲೇಟ್, ಆಮೇಲೆ ಒಂದು ಸ್ಟೀಲ್ ಕಪ್ಪು, ಒಂದು ಟಂಬ್ಲರು, ಸ್ಟೀಲ್ ಸ್ಟ್ರಾ ಇದೆ. ಸಪೋಸ್ ಎಳ್ನೀರು ಕುಡಿಬೇಕಂದ್ರೂ ನಾವು ಈ ಸ್ಟ್ರಾ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಾವು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಯೂಸ್ ಮಾಡಲ್ಲ. ಇದು ಸ್ಪೂನ್ ಒಂದು. ಆಮೇಲೆ ಸರ್ ಇವಾಗ ಇದು ನೋಡ್ಬೇಕು, ಇಫ್ ಯು ಡೋಂಟ್ ವಾಂಟ್ ಟು ಪೇಪರ್ ಕಪ್ಗೆ ಇದೊಂದು ಒಳ್ಳೆ ಎಕ್ಸಾಂಪಲ್. ಯು ಕ್ಯಾನ್ ಯೂಸ್ ದಿಸ್. ಇದು 5 ರೂಪಾಯಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ, ಕೋಕೋನಟ್ದು. ಅಕಸ್ಮಾತ್ ಬಿಸಾಕ್ ಬಿಟ್ರು ಏನಾಗಲ್ಲ. ಇಟ್ ಇಸ್ ಬಯೋಡಿಗ್ರೇಡಬಲ್ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ. ಅರ್ಧ ಮಾಡಿ ನೀಟಾಗಿ ಅದು ಕುಡಿಯೋದಕ್ಕೆ, ಮಜ್ಜಿಗೆ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ, ಹಾಲು ಕುಡಿಯೋದಕ್ಕೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಕಸ್ಮಾತ್ ನಿಮ್ಗೆ ಬೇಡ ಕ್ಯಾರಿ ಮಾಡ್ಬೋದು ನಾವು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಸರ್ ಈ ತರ ಇವಾಗ ನಾವೆಲ್ಲ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರೆ ಈ ತರ ಒಂದು ಸಿಗುತ್ತೆ. ಯು ಮಸ್ಟ್ ಬಿ ಥಿಂಕಿಂಗ್ ಇಟ್ಸ್ ಅ ಕೀ ಚೈನ್, ಬಟ್ ಆಕ್ಚುಲಿ ಇದು ಇಟ್ಸ್ ಅ ಗ್ಲಾಸ್. ಹಿಂಗ್ ಟರ್ನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ ಇಟ್ಸ್ ಅ ಕೊಲಾಪ್ಸಬಲ್ ಗ್ಲಾಸ್. ನೀವು ಪಾನಿಪುರಿ ಇವಾಗ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರು ಸರ್, ಅವ್ರ ಕಾಫಿ ಬಂದು ನಿಮ್ಗೆ ಒಂದು ಪೇಪರ್ ಕಪ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ. ಬೇಡ ಮೇಡಮ್ ಇದಲ್ಲಿ ಕೊಡಿ ಅಂದ್ರೆ ಇದಲ್ಲೇ ಕೊಡ್ತಾರೆ. ಇದನ್ನ ಹಿಂಗೆ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ ಎತ್ಕೊಂಡು ವಾಪಸ್ಸು ಬರ್ಬೋದು. ವಾಶ್ ಮಾಡಕ್ಕೂ ಮನೆ ಬಂದು ವಾಶ್ ಮಾಡ್ಬೋದು. ಇದು ನೀವು ಅನ್ಕೋತೀರಾ ಅದು ಕೀ ಚೈನ್ ಅಂತ, ಆಕ್ಚುಲಿ ಇಟ್ ಇಸ್ ದ ಕೊಲಾಪ್ಸಿಬಲ್ ಟಂಬ್ಲರ್. ಕಪ್ ತರಾನು ಯೂಸ್ ಮಾಡ್ಬೋದು. ಇದನ್ನ ಈ ತರ ಫೋಲ್ಡ್ ಮಾಡಿ ನಾವು ಗ್ಲಾಸ್ ತರ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೋದು. ಇದು ಅಮೆಝಾನ್ ಅಲ್ಲಿ 190-200ಗೆ ಸಿಗುತ್ತೆ ನಿಮ್ಗೆ. ಒನ್ ಟೈಮ್ ತಗೊಂಡ್ಬಿಟ್ರೆ ನಾವ್ ಇವಾಗ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರು, ಎಲ್ ಕಡೆ ಹೋಗಿದ್ರು ನನ್ನ ಬ್ಯಾಗಲ್ಲಿ ಇದು ಯಾವಾಗ್ಲೂ ಇರುತ್ತೆ. ಯಾರ ಪೇಪರ್ ಕಪ್ ಕೊಟ್ರೆ ನಾನು ತಕ್ಷಣ ಇಲ್ಲ ಸರ್ ನನ್ನ ಕಪ್ಪಲ್ಲಿ ಕೊಟ್ಬಿಡಿ, ವಾಶ್ ಮಾಡಕ್ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಸರ್, ಹಂಗೆ ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಎತ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಮನೆಯಲ್ಲೂ ಬಂದು ವಾಶ್ ಮಾಡ್ಬೋದು. ಇವಾಗ ನೀವು ಮಲ್ಟಿಪಲ್ ಆಗಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಬೋದು. ಇದನ್ನ ತೆಗೆದ್ಬಿಟ್ಟು ಇದನ್ನ ನೀವು ಪಾನಿಪುರಿಗೆ ಹೋದ್ರೆ ಪೂರಿ ಇಸ್ಕೊಂಡು ಇದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ತಿನ್ಕೋಬಹುದು. ಪಾನಿ ಮಾತ್ರ ಹಾಕಿಸ್ಕೊಂಡು ಕೂಡ ಕುಡಿಬೋದು. ಸೊ ಅಲ್ಲಿ ಪಾನಿಪುರಿ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕಪ್ಸ್ಗಳನ್ನ ಯೂಸ್ ಮಾಡೋದು, ಅವ್ರು ಕೊಡೋ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಪೇಪರ್ನ ಕೊಡೋದು ಅವಾಯ್ಡ್ ಮಾಡ್ಬೋದು.
ಸೊ ಈ ತರದ್ ಎಲ್ಲರೂ ಬಳಸಿದ್ರೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೇದಾಗತ್ತೆ ಇದು. ಆಮೇಲೆ ಇದು ನೋಡಿ ಸರ್, ಇದು ಒಂದು ಸ್ಮಾಲ್ ಸ್ಕೇಲ್ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಕರ್ನಾಟಕ ವಿಲೇಜ್ ಅಲ್ಲೇ ಮಾಡ್ತಾರೆ. ಒಂದು 5 rupees ಇಲ್ಲಾಂದ್ರೆ 10 rupeesಗೆ ಸಿಗುತ್ತೆ ಈಸಿಯಾಗಿ ಇದು. ಸೊ ಒಂದು ಗ್ರೂಪ್ ಆಫ್ ಲೇಡೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇದು. ಸೊ ನಾನು ಈ ತರ ಒಂದು 4-5 ಮನೇಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರು ಇದು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತೀನಿ ಆರಾಮಾಗಿ. ಇದು ಅಕಸ್ಮಾತ್ ನಮ್ಮ ಕೈಯಿಂದ ಬಿದ್ದು ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ರು ಇಟ್ ಡಸಂಟ್ ಸ್ಪಾಯಿಲ್ ದಿ ಎನ್ವೈರ್ಮೆಂಟ್. ಇದು ಹಂಗೆ ಕೋಕೋನಟ್ ಶೆಲ್ಲು ಹಂಗೆ ಡಿಗ್ರೇಡ್ ಆಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ. ಸೊ ಈ ತರಾನೇ ನಾವು ಯೂಸ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮತ್ತೆ ನಮ್ ಬಾಟಲು ಯಾವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಹತ್ರ ಇರುತ್ತೆ. ತುಂಬಾ ಹೆಲ್ಪ್ ಆಗುತ್ತೆ. ಹೊರಗಡೆ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ತಿರಲ್ಲ, ದೂರ ಎಲ್ಲರೂ ಹೋದಾಗ ಇದನ್ನು ಕ್ಯಾರಿ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ಲೋಟ ಕ್ಯಾರಿ ಮಾಡಕ್ಕೆ ಇದನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಸೊ ಇದನ್ನ ನೇಚರ್ ತುಂಬಾ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿ. ಇನ್ನೊಂದು ನೋಡಿದೀನಿ ಸರ್, ಎಲ್ ಕಡೆ ಹೋಗಿದ್ರು ಈ ತರ ನಾವು ತಗೊಂಡ್ ಹೋದ್ರೆ ಅವ್ರು ಇನ್ನ ಖುಷಿಯಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ಇನ್ಸ್ಟೆಡ್ ಆಫ್ ಪೇಪರ್ ಕಪ್ ಆ ಜನನೇ ಓಕೆ ತಗೊಳ್ಳಿ ಮೇಡಮ್ ಅಂತ, ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಕಪ್ ಸೇವ್ ಆಗುತ್ತೆ ಮತ್ತೆ ಅವ್ರಿಗೆ ಬಿಸಾಕೋದು. ಸೊ ನನ್ ಇವಾಗ ಒಂದು 12 ವರ್ಷದಿಂದ ಇದು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ನಮ್ ಡಬ್ಬಿ ನಮ್ ಪ್ಲೇಟ್ ಕೊಟ್ರು ಯಾರು ಯಾಕೆ ಅಂತ ನೋಡಲ್ಲ, ಓ ವೆರಿ ಗುಡ್ ಅಂತ. ಇವಾಗ ಇವನ್ ಮದ್ವೆಗೆ ಹೋಗಿದ್ರು ಆ ಬಾಟಲ್ ಯೂಸ್ ಮಾಡಲ್ಲ, ಆ ಕಪ್ಸ್ ಯೂಸ್ ಮಾಡಲ್ಲ, ಈ ತರ ತಗೊಂಡು ಇಟ್ಕೊಬಿಡ್ತೀನಿ. ಪಾಯಸ ಇದಲ್ಲೇ ಹಾಕಿ ಪೇಪರ್ ಕಪ್ ಬೇಡ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋತಾರೆ ಜನ. ನಮ್ಮ ಇನ್ಪುಟ್ಸ್ ಏನಂದ್ರೆ ಇವಾಗ ಹೋಟೆಲ್ ಎಲ್ಲ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಮತ್ತೆ ಪೇಪರ್ ಕಪ್ಸ್ ನ ಬಳಸ್ತಾರೆ. ಅದ್ರ ಕಾಸ್ಟ್ ಕೂಡ ₹1 ₹2 ಬೀಳುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ. ಇದು ₹5. ಎಲ್ಲಾ ಹೋಟ್ಲ್ಗಳಲ್ಲೂ ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಕಡೆ ಮಿಲ್ಕ್ ಪಾರ್ಲರ್ ಕಡೆ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಈ ತರ ಲೋಟಗಳಲ್ಲಿ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಬಾಟಲ್ ಜ್ಯೂಸ್ ಕೊಡ್ತಾರಲ್ವ, ಎಲ್ಲರೂ ಈ ಕಲ್ಚರ್ ಬಳಸ್ಕೊಂಡ್ರೆ ನಮ್ಮ ಸಿಟಿನ ನಾವು ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಫ್ರೀ ಸಿಟಿಯನ್ನು ನೋಡ್ಬೋದು. ಸೊ ಇದೆಲ್ಲ ಹೋಟ್ಲವರು ಮತ್ತೆ ಪ್ರತಿಯೊಂದು ಅಂಗಡಿಯವರೆಲ್ಲ ಬಳಸ್ಕೊಂಡ್ರೆ ಅಲ್ಲೇ ಕುಡಿದು ಅಲ್ಲೇ ಹಾಕೋಬಹುದು, ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋ ಕೂಡ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಇವಾಗ ಹೆಂಗೆ ಲೋಟಗಳನ್ನ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಮತ್ತೆ ಇಡ್ತಾರಲ್ವ, ಹಂಗೆ ಇದನ್ನ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಕೂಡ ಇಡ್ಬೋದು. ಸೊ ಇದು ಒಂದು ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ನಾವು ಸ್ಪ್ರೆಡ್ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದೇ ನಮ್ಮ ಉದ್ದೇಶ. ಇವಾಗ ನಾರ್ತ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಸರ್ ನೀವು, ಇದು ನಾವು ದಿಯಾ ಮಾಡ್ತೀವಲ್ಲ ಲ್ಯಾಂಪು, ನಾವು ಆ ತರ ಅಲ್ಲೇ ಕಪ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕುಲ್ಲಡ್ ಅಂತಾರೆ. ನೀವು ಕಲ್ಕಟ್ಟ, ಬಿಹಾರು, ಮಧ್ಯಪ್ರದೇಶ್ ಕಡೆ ಹೋಗಿದ್ರೆ ಕುಲ್ಲಡ್ ಅಲ್ಲೇ ಕೊಡ್ತಾರೆ, ಕುಡಿತಾರೆ, ಹಂಗೆ ಬಿಸಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. ಅದು ಮಣ್ಣಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಅದು. ಆ ತರ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಯೂಸ್ ಮಾಡಲ್ಲ. ನಾವೇ ಇವಾಗ ಸ್ವಲ್ಪ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಸ್ಟಾಪ್ ಮಾಡಬೇಕು. Paper wrapper to your home. In your home, put the dry waste and wet waste separately. These 3 things, and you have to tell to everybody. Don't feel that they are, hey, God man, every day is telling the same thing. No, you have to say every day the same thing, because we are responsible, na? If you say, your society will change. Your society will change, your Hosur will change. Hosur will change, lot of industries will come to this place. show the script. Okay. எடுத்து உள்ள போடுங்க. தமிழ்ல பேசுங்களா? வணக்கம். நாங்கள் ஓசூர் ராமகிருஷ்ணா பள்ளியில் படிக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன் அருகில் எனும் இயக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனை சுத்தம் செய்ய வந்துள்ளோம். நீங்களும் சுத்தம் செய்ய வேண்டும். வணக்கம். வணக்கம். பேர் பத்மாவதி. நாங்கள் சிஎம்சியிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பசங்களுக்கு அவேர்னஸ்க்காக வந்து மட்கும் குப்பை மட்காத குப்பை, வெளியில் வந்து குப்பை போடக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணலாம் வெளியில் போடுறத அப்படின்றதுக்காக அவேர்னஸ்க்காக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். என் பேர் வித்யா, சைல்டு வெல்ஃபேர் டீம் மெம்பர் நான். இது ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து செய்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். பட் பப்ளிக்கிட்டேயும் இந்த அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல பிளாஸ்டிக்ஸு பாட்டில்ஸ் நிறைய இடத்துல இருக்க பொல்யூஷன் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்குது. அதை நம்ம குறைக்கணுன்னா நம்மளுக்கே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கண்டிப்பாக தேவை. நம்ம போடுறத பார்த்து தான் நம்மக்கிட்ட இருக்க குட்டி குட்டி பசங்களும் கீழே போடுவாங்க. ஸ்கூலில் என்ன தான் நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் ஆஸ் எ பேரண்ட் நீங்களும் அதற்கு வெளியே போடாத, டஸ்ட்பினில் தான் போடணுன்ற ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் கிட்டையும் பப்ளிக் கிட்டையும் கண்டிப்பாக இருக்கணும்.
டிராக்டர் வரணும், ஆளுங்க வரணும். ஆமாம். ஓசூர் ரயில் நிலையம் முன்பு ரயில் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய என் ஊர் என் பெருமை என்ற அடிப்படையில் சிஎம்சி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த குப்பை அள்ளும் குப்பை சுத்தம் செய்யக்கூடிய இந்த என் ஊர் என் பெருமை என்ற இந்த விஷயம் முழுமையாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நகரங்களிலும் இப்படிப்பட்ட சுத்தம் செய்யக்கூடிய விஷயம் நல்ல முறையில் இருக்கிறது. இது தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும். அதே போல் ஊர் பொதுமக்களும் அதே போல் இங்கு இருக்கக்கூடிய கவுன்சிலர் உள்ளிட்டு அனைத்து குடியிருப்போர் நல சங்கத்தை சார்பிலும் கலந்து கொண்டு இந்த என் ஊர் என் பெருமை என்ற இந்த திட்டம் நல்ல திட்டமாக உள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன். எங்க ஊரு எங்க பெருமை எங்க உசுருங்க, இந்த ஊரு எங்களுக்கு என்றும் எங்க உசுருங்க. பெருமை ஊரு எங்க பெருமை எங்க உசுருங்க, இந்த ஊரு எங்களுக்கு என்றும் எங்க உசுருங்க. பெருமை தேடி தரும் இடங்கள் நிறைய உண்டுங்க, மக்களுக்கு வேலை தந்து வாழ வைக்கும் தொழில்கள் நிறையங்க. பெருமை தேடி தரும் விஷயம் நிறைய உண்டுங்க, மக்களுக்கு வேலை தந்து வாழ வைக்கும் தொழில்கள் நிறையங்க. என் ஊரு என் பெருமை மூலமாகங்க பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா கேளுங்க. என் ஊரு என் பெருமை மூலமாகங்க பல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா கேளுங்க. குப்பை கழிவு நல்லா சேர்ந்தா ஊரே நாருங்க, எங்க ஊரை சுத்தமா வைப்பது எங்க கடமைங்க. குப்பை கழிவு நல்லா சேர்ந்தா ஊரே நாருங்க, எங்க ஊரை சுத்தமா வைப்பது எங்க கடமைங்க. யாராவது பாத்துக்குவாங்கன்னு போகலாமாங்க, நம்ம ஊரை நாம தானே சுத்தமா வைக்கணுங்க. யாராவது பாத்துக்குவாங்கன்னு போகலாமாங்க, நம்ம ஊரை நாம தானே சுத்தமா வைக்கணுங்க. நீயும் நானும் ஒன்றுபட்டா எல்லாம் முடியுங்க, நீயும் நானும் ஒன்றுபட்டா எல்லாம் முடியுங்க. இந்த ஊரே நம்மளை எப்பவும் சொல்லும் ஆக்ஷன் ஹீரோங்க. என் ஊர் என் பெருமை இயக்கம் சார்பாக இந்த பிளாகிங் கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்றோம். அதாவது குப்பைகள் போடுறது தப்புன்னு தெரியும், அந்த மாதிரி இருக்கிற ட்ரையான குப்பைகளை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது மூலமா என்ன அவேர்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, குப்பைகளை வெளியில போடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து கன்வே பண்றோம். இது எங்களோட 3வது பிளாகிங் ஈவெண்ட். இந்த பிளாகிங் வந்து சிட்டி லெவல்ல பண்றோம். அதனால ஹொசூர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பிளாகிங் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் இன்னைக்கு கொண்டு போறாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அவேர்னஸை கொடுப்பாங்க. கூடிய விரைவில் ஹொசூர் மக்களோட சப்போர்ட் மூலமா எல்லா இடங்களையும் நிச்சயமா கிளீனா மாற்ற முடியும். ஸோ ஹொசூரை அழகான ஆரோக்கியமான பசுமையான நகரமா மாற்றணும் அப்படின்றதான் எங்களோட சிஎம்சியோட ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ எல்லாரும் இணைந்து நம்ம வந்து செயல்பட்டா மாற்றம் அப்படின்றது நிச்சயமா பாசிபிள். தேங்க்யூ. Any reason? Any thoughts? That is because the distillery bottle is a resale value. Most distillery bottle little quantity la irukum to go to any other place. Glass bottle, one yes, thanni mukkiyam, people are buying. But instead of that, we can definitely use our bottle.
glass bottles unfortunately go at 1 rupee per kg. Bisleri bottle is 1500. So Kartala pathina rack because it pick up all the Bisleri bottles and go. Instead what you can do, you can always carry your bottle. That's all we try to say. So I think fair enough. Anything else that you want to add? No, that's absolutely. So, children, what is the message of today's activity? Message one. So, if we want to be part of the solution, first thing is we have to stop littering. Littering means throwing waste. No throwing of waste in public places. Whether it is a chocolate wrapper, biscuit packet wrapper, or plastic bottles like or any small thing. We all have some bag always we are carrying, whether it is a school bag or your pocket. Put your small wrappers in your pocket and go home and put it in the dustbin or the first dustbin that you meet on the road, right? So first thing is, I as individual will not litter, correct? What is your second duty now as CMCA students? Those who are with us, where is MSS? Yeah, what did we decide? What is the second duty? Very good. What good you are doing yourself, you have to tell it to your friends, your cousins, in your society. Your street will become clean, your neighborhood will become clean, and finally entire Hosur will become clean, correct? Yes or no? Yes, sir. And when Hosur will be clean, we all will be healthy, happy. We will get more tourists here. More industries will come here. They have to not pollute, of course, but with that will come the prosperity of all of us, right? And this is why we say, my city, my pride. My future, my responsibility, correct or not? If your future is your responsibility, the city is your part of future, correct? So we as CMCA student will not litter, will not spit. We will tell others and stop others from spitting and littering. And third thing is that we should segregate all our waste at home, so that we are part of the solution. We do not create problem for our Paure Karmika, our municipal help workers, right? They damage their hands, they damage their vision, they damage their lungs, they cut their hands because blade is put at wrong places. So we have to be thinking and empathetic about them, about their well-being, right? So if we do these three things, our Hosur will be a shining Hosur soon, right? Yes, and it will be because of our children, and through children the entire Hosur resident, right? Yes, so this is our pledge to ourselves. Thank you for participating. One small thing, let me just complete. Yeah. Sorry. இன்னைக்கு இவ்ளோ குப்பை எடுத்ததுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லையா? கஷ்டமா இருந்ததா? Imagine அவங்க daily that is their job. So குப்பைக்காரங்க அவங்க இல்ல, நம்ம தான், because we are throwing it, they are picking it up. Yes. So remember that, and next time before you throw or someone throws, you ensure that you spread the word. So see, if somebody will give chocolate to you, so you will eat the chocolate. Next, immediately what you do? You will eat the chocolate. I will give chocolate to you. You will eat the chocolate. Then what you will do? The chocolate paper, immediately what you do? You will eat. After the eating, you will throw it, right? So next onwards, what you have to do? Before throw, no, just think what you have to do, and then immediately see, instead of throwing on the road, no, you see the dustbin wherever it is like available, drop there, and also spread this message to everyone that, see, if we maintain the clean the city, no, the city will be good, and we will maintain the healthiness also. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இவ்வளவு நேரம் சார் சொன்னது புரிஞ்சுதா? And in this our effort, we thank our councillor sirs who have come to bless our occasion. We would like you to come in front, sir. Thank you very much. Please come, sir. Because we are working with people and with the entire system. Because we have to improve everybody together, move forward. We also thank our members from Auto Driver Association for participating in this event. All those who have participated from Auto Driver Association, our very, very heartful Nandri. I can speak only one or few Tamil words. And of course, our media partners, thank you for spreading this message to the entire Hosur community and residents with whom we want to work together. Our CMCA educators, you are absolutely brilliant and wonderful people. You are doing, our children love you.
and for that we really thank you for it. என் ஊர் என் பெருமை என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பெருமைப்படுகிறேன். இது விழிப்புணர்வு நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு போயிடுறோம். இதை அப்படியே கடைபிடிக்கணும்னு எல்லாருக்கும் வேண்டுகோள். இதை இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணி, நீங்கள் ஒருத்தர் ரீச் பண்ணி அதனால் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும். யாருக்குமே எல்லாருக்குமே வரணும் இந்த விழிப்புணர்வு. இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வு போய் சேரணும். எல்லாரும் இந்த குப்பையை அவாய்ட் பண்ணி இது பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ஓகே, சிஎம்சிஏவின் என் ஊர் என் பெருமை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாகவும் ஒசூரின் பெருமைக்குரிய குடிமகனாகவும் நான் எனது சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் அழகாகவும் வைத்திருப்பதாக உறுதியளிக்கிறேன். குப்பைகளை அவைகள் உருவாகும் இடத்திலேயே பிரித்து வைப்பேன். பொது இடங்களில் குப்பை கொட்டுவதையும் எச்சில் துப்புவதையும் தவிர்ப்பேன். தூய்மையான, ஆரோக்கியமான, அழகான ஒசூராக நம் நகரை